அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு முறை இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் சொல்லி பாருங்கள், லாட்டரி பங்குச்சந்தையில் உடனே வெற்றி நிச்சயம். வள்ளுவனுடைய வாக்கு, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது மனித வாழ்க்கைக்கு பணம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொன்னதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கடினமா உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு எவ்வளவுதான் உழைத்தாலுமே சில நேரங்களில் நமக்கு வந்து சேர வேண்டிய பணமே வரமாட்டேங்குது. நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாத காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்காக, அதிர்ஷ்டத்தின் மூலமாக தடைகள் இல்லாமல் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கிறதுக்காக போகர் அவர்கள் கொடுத்த ஒரு மந்திர பிரயோக முறை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு அனைத்திலுமே வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட், லாட்டரி இது மாதிரியான அதிர்ஷ்டம் ஓரியன்டலும் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கைக்கு வராமல் இருக்கக்கூடிய பணங்கள் வந்து சேர ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டகரமான ஒரு மனிதரா நீங்க மாறுவீங்க. இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடி அசைவ உணவு, போதை வஸ்துக்கள் இது எல்லாமே நீங்க நிறுத்தியானோ. இதை நிறுத்திட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த மந்திர முறையை நீங்க ஆரம்பிங்க. ஒரு வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை நீங்க ஆரம்பிக்கிட்டா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாலை நேரம், அதாவது காலை 5 மணிக்குள்ளார தினமும் இந்த மந்திர பிரயோகம் நீங்க பண்ணும். முதல் நாள் மட்டும் நீங்க இந்த மந்திரத்தை 4 மணிக்கு ஆரம்பிங்க. இந்த மந்திரம் எப்ப சொல்லி முடிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் மந்திரத்துல மனதை செலுத்தி மந்திரம் சொல்லுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை அன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு தூய ஆடை அணிஞ்சிட்டு தரையில ஒரு மஞ்சள் நிற விரிப்பை விரிச்சு கிழக்கு முகமாக நீங்க பார்த்த மாதிரி அமரணும். அருகில மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வைத்துட்டு வடக்கு முகமாக மகாலட்சுமியோட படத்தை மாட்டிட்டு அதுக்கு குங்குமம் மஞ்சள்ல பொட்டு வச்சுட்டு மலர்களா அலங்காரம் பண்ணுங்க. நெய்வேதியமா கல்கண்டு, பால் பாயாசம் படைங்க. மேலும் உங்களால் என்ன முடியுமோ அதை முதல் நாள் படைங்க. தினமும் நீங்க ஒரு சின்ன இனிப்பு வைத்துட்டு மந்திரம் சொல்லுங்க. உங்களால தினமும் இனிப்பு வைக்க முடியாது, சர்க்கரையாவது வைத்து பண்ணுங்க, தவறு கிடையாது. அடுத்தது வெற்றிலை, பாக்கு, ஏலக்காய், தேங்காய், பழம், ஊதுபத்தி இது எல்லாமே ஒரு பித்தளை தட்டில் வச்சுட்டு உங்களால் எவ்வளோ காசு வைக்க முடியுமோ ஒரு காசை வச்சு ஆரம்பிங்க. பணம் நல்லது. ஒரு சின்ன தங்க ஆபரணம் அங்கே இருக்கணும். ஒரு தங்க காயினோ ஒரு தங்க கம்மலும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஒரு சின்னதாக அதில் ஒன்று வச்சுட்டு பூஜையை ஆரம்பிங்க. இந்த பூஜைக்கு உகந்தது குத்து விளக்கு தான். குத்து விளக்குல காராம் பசுவோட நெய், காராம் பசுங்கிறது கருப்பு நிற பசு, கருப்பு நிற பசுவோட நெய் வாங்கிட்டு வந்து இந்த விளக்குல ஊற்றிட்டு 2 பஞ்சுத்திரிய ஒன்றா சேர்த்து அதில் போட்டு அதை பற்ற வைக்கணும். தினமும் இந்த விளக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி ஆகணும். முதல் நாள் மட்டும் மந்திரத்தை 1008 வீதம் நீங்க ஜெபிக்கணும். அதன் பிறகு தினமும் ஒரே ஒரு முறை இந்த மந்திரம் ஜெபிச்சாவே போதுமானது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்க டெய்லி மந்திரத்தை ஜெபிக்கணும். அதே போல ஒரு வாரத்துக்கு அப்புறம் பங்குச்சந்தை, லாட்டரி இந்த மாதிரி அதிர்ஷ்டம் சம்பந்தமானது நீங்க பண்றதுக்கு முன்னாடி மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க இந்த மந்திரம் ஜெபிக்கணும். நீங்க மஞ்சள்ல பிடித்த பிள்ளையார மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 7 நாளுக்கு அப்புறம் அதை தண்ணியில கரைச்சி செடிகள் கூத்திட்டு திருப்பி மஞ்சள்ல பிடித்து பிள்ளையார வைங்க. உங்களுக்கு அது நல்லதா இருக்கும். இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியானது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களுடைய மந்திரம் நீங்க சொல்லும் போது உங்க உடம்பு லைட்டா மேல லிவிட்டேஷன் ஆகிற மாதிரி, கொஞ்சம் காத்துல மிதங்குற மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு தெரியும். மந்திரம் சொல்லி, அதாவது முதல் நாள் நீங்க மந்திரம் சொல்லி முடிக்கும் போதே உங்க உடம்புல ஒரு விதமான அதிர்வலைகள் தெரியும். அதை வைத்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு. இப்ப நம்ம இந்த மந்திரத்தை பார்க்கலாம். இந்த மந்திரம் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரை மனதார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு மந்திரம் சொல்லணும். உங்களுக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதே வரவரத சர்வ ஜனமே வசமானய ஸ்வாகா. இதுதான் உங்களுக்கான மந்திரம். ஆனா இந்த மந்திரத்தை எப்படி ஜபிக்கணும்? நல்ல மூச்சு காத்த உள்ள இழுத்துட்டு மனசுக்குள்ளார இந்த மந்திரத்தை அந்த அதிர்வோட நீங்க மந்திரத்தை சொன்ன பிறகு மெதுவா மூக்கின் வழியாக உங்க மூச்சு காற்ற விடணும். கணக்குக்கு நீங்க ஜபமாலை முதல் நாள் பயன்படுத்திக்கலாம். அதன் பிறகு தினமும் ஒரே ஒரு தடவை இந்த மந்திரத்தை உணர்வு பூர்வமாக அந்த அதிர்வு உங்களுடைய ஆழ்மனதிலிருந்து வரணும். அந்த அதிர்வோட மந்திரம் சொன்ன பிறகு நீங்க பொறுமையா எந்திரிச்சு போய் சூரியனை பார்த்து வணங்க ஆரம்பிங்க. சூரியன் நீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு வரலை அப்படின்னாலுமே கிழக்கு திசையில சூரியன் இருக்கிறதா வேண்ட பிறகு சூரியன் உதயமாக போது திரும்பி போய் வணங்கிட்டு உங்களோட மற்ற வேலைகள் பண்ணுங்க. வெற்றி அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும். ஒரு தடவை தினமும் சொன்னாவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஆனா தொடர்ந்து வாங்க. என்னால ஒரு வாரம் சொல்ல முடியல, இதனால என்னன்னா ஒன்னும் கிடையாது. அதன் பிறகு சொல்ல ஆரம்பிங்க. ஆனா ஒரு மாதம் அந்த மாதிரி நீங்க இந்த மந்திரத்தை சொல்றத நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னா திரும்பியும் நீங்க முதல் நாள்ல இருந்து ஆரம்பிக்கணும். தினமும் உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைத்துட்டு நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம்.
அல்லது சர்க்கரையாவது வச்சு பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம மனது சக்தி வாய்ந்தது தான். அதனால அந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.